சதுர்த்தசி தாமரமண்டலே வீட்டிருக்கின்ற பிரமனும் பங்கையத்தயனும் மாலும் திருமாலும் பரமனும் சிவபெருமானும் போற்றியுள் பங்கைய பாதங்கள் தம்முடி வைப்பதால் உன்னுடைய பங்கயம் போன்ற பாதங்கள்ல தங்களுடைய திருமுடிகளை வைத்து வழங்குவதால் பங்கயமாமுந்தன் பாதங்கள் போற்றடில் உன்னுடைய பங்கயமான உன்னுடைய பாதங்களை நாங்கள் வழிபட்டால் பங்கயத்தயன்மான் பரமன் பூஜையாகுமே. அந்த மூவரையும் வழிபட்ட அந்த சிறப்பு எங்களுக்கு கிடைக்கும். அதாவது உன்னுடைய திருப்பாதங்களை வழங்கினால் அந்த பிரம்மா விஷ்ணு உருத்திரன் என்கின்ற மூவரையும் வழிபட்ட பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த சௌந்தர நகரை கூறுகிறார். அபிராமிப்பட்டர் ஒரு பாட்டில் சொல்றார், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே உன் புதுமரத்தாள் அல்லும் பகலும் தோல்வதற்கே அறியாத அரசும் செல்லும் தவறியும் சிவலோகனும் சித்திக்கும். இது கூட தொல்காப்பியத்துக்கு போய் வரணும். தொல்காப்பியம் சொல்லுது, எல்லா சொற்களும் பொருள் உரைத்தனவே. பிந்தி வந்த நன்னூலர் தான் சொல்றார் காரண பெயர் உரை பெயர் என்று இரண்டாவது. ஆனா தொல்காப்பியம் சொல்லுது எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே. இப்ப இங்க அபிராமிப்பட்டர் என்ன சொல்றாரு என்றால், சொல்லும் பொருளும் என நடமாடும். சொல்லும் பொருளும் எப்படி ஒட்டி இருக்கோ சிவபெருமானும் நடனமும் அவ்வாறு. சிவபெருமானுக்கு நடனம் தான் வேறு. நடனம் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. சிவபெருமான் நடனம் புரிவதனாலதான் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அனுபூதிமான்கள் சொல்கிறார். சொல்லும் பொருளும் என நடமாடும் அந்த துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. புல்லுகண்டா கட்டி அணைக்க கொடியை ஒரு கொழுகம்பை சுற்றுகின்ற பொழுது எப்படி சுற்றி இருக்கும் பாருங்க. நீங்கள் ஒரு வள்ளி கொடியை வைத்தால் அந்த நட்ட தடியில எப்படி அந்த கொடி சுற்றும். அதே மாதிரி அம்பாள் சிவனோட பின்னி படைந்து கொண்டிருக்கிறார். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. கொடியும் என்று சொல்றாங்க. அவாக உன் புது மலர்த்தாள் புது மலர்த்தாள். கம்பன் சொல்லுறான், ராமனை காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அப்பொழுது வளர்ந்த செந்தாமரை வென்றதம்மா. அப்பொழுது வளர்ந்த செந்தாமரை அதான் புதுமலை. நீங்க விடிய காலம் இப்பதே பூக்கடை எல்லாம் 5-6 நாளைக்கு நின்று பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் பூக்குற பூக்கடை விடிய காலமே 6 மணியில் அதுக்கு உங்க 5 கழிஞ்சு பாருங்க இந்த வடிவாரு. அப்படி அம்பாளினுடைய திருப்பாதங்கள் அழகானதான். உன் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுபவர்க்கே அழியாத கரசும் செல்லும் தவனறையும் சிவரோகமும் சித்திக்கும். அம்பாளை வழிபட்டால் எல்லாம் கிடைக்கும். அழியாத அரசு கிடைக்கும். எப்பவும் நீங்கள் ஓட போட்டு கொண்டாந்து ஒரு முகாமைத்துவ பணியில் அழியாத அரசு தவனறை சிவரோகம் இறுதியாக சிவரோகம் சித்தி. நன்றி.